ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இவையும் அவையும் உவையும் என்ற 9வது திருவாய்மொழியினுடைய 5 பாசுரங்களை அனுபவித்துள்ளோம். இந்த பதிகத்தில் ஆழ்வார் எம்பெருமானுடைய சாத்மிய போக பிரதத்வம் அப்படின்ற குணத்தை அருளி செய்கிறார். அதாவது அடியார்களுக்கு பொறுக்க பொறுக்க எம்பெருமான் அனுபவத்தை கொடுப்பான். இப்படி கொடுக்கறதுக்கு 2 பிரயோஜனம் உண்டு என்று ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். பொறுக்க பொறுக்க கொடுத்தால்தான் இன்றைக்கு வந்த ஆசிரித்தன் அனாதிகாலமாக சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறவன், பகவத் அனுபவம்னா என்னன்னு தெரியாதவன், அவனிடத்தில் திடுதிடுப்புன்னு பகவானுடைய பரிபூர்ண அனுபவம் அவனுக்கு கிட்டிற்ற என்றால் அவனால் தாங்க முடியாது, உடைகுலையப்படுவானவன். ஆகையினால அவனுக்கு பொறுக்க பொறுக்க தான் கொடுக்க வேண்டும். என்ன பிரயோஜனம் அப்போது? பொறுக்க பொறுக்க கொடுத்தால்தான் அந்த ஆசிரித்தனை நிலை நிற்பான், இல்லாட்டி அவனே அழிஞ்சு போயிடுவான். ஆக அவன் அழியாமல் இருப்பது அப்படின்றது ஒரு பிரயோஜனம். மற்றொரு பிரயோஜனம், பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அப்படின்னு எம்பெருமானுடைய அனுபவம் கிட்டின பிறகு அனாதிகாலமாக இப்படி அனுபவிச்சிருக்கலாமே, ஐயோ இழந்தே போயிட்டேனே அப்படின்ற வருத்தம் கூடவே வரும். ஆகையினால அந்த வருத்தம் வராதபடிக்கு எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் அனுபவத்தை கொடுக்குறான், அடுத்தது யோசிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தது மற்றொரு அனுபவத்தை கொடுக்குறான். அப்படின்னு அனுபவத்தில் படிப்படியாக மேலே ஏற்றி கொண்டு போகிறதுனால நமக்கு இப்போ சமயமே இல்லையே, முன் இழவ அனுசந்தானம் பண்ணுறதுக்கு சமயமே இல்லையே. ஆகையினால் இந்த 2 பிரயோஜனத்துக்காக எம்பெருமான் பொறுக்க பொறுக்க அனுபவத்தை கொடுக்கிறான் அப்படின்னு இந்த திருவாய்மொழியில் ஆழ்வார் சாதிக்கிறார். கிரமத்தில் எம்பெருமான் முதல்ல சூழல் உளானே அருகலில் ஆனே அப்படின்னு பக்கத்தில் வந்து சேர்ந்தான். அப்புறம் ஒக்கலையானே அப்படின்னு எம்பெருமான் ஆழ்வாருடைய இடுப்பு பிரதேசம் வரைக்கும் வந்து சேர்ந்ததை பார்த்தோம். ஒக்கலை வைத்து முளைப்பால் என்று தந்திர வாங்கி செக்கஞ்சகான்ற வள்பால் உயிர்சக உண்ட பெருமான் நக்க பிரானோடு அயனமிந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன நெஞ்சினுளானே அப்படின்னு 5ஆம் பாட்டு முடிவில் ஒக்கலையில் ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய அனுபவம் ஆழ்வாருக்கு பொறுத்த பிறகு எம்பெருமான் நெஞ்சினுளானே அப்படின்னு ஆழ்வாருடைய மார்பு பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தான் என்று கீழே பார்த்தோம். இப்பொழுது 6வது பாட்டு, மாயன்னன் நெஞ்சினுள்ளான் மற்றும் எவர்க்கும் அகுதே காயமும் சிவனும் தானே காலுமெறியும் அவனே சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோசரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோழிணையானே. மாயன் என் நெஞ்சினுள்ளான், கீழே சொன்னது தான். மாயன் என்னுடைய நெஞ்சத்தில் இருக்கான், ஹிருதய பிரதேசத்தை பற்றி வர்த்தியான் என்றான் அப்படின்னார். ஆனால் இங்கே என்ன அதிகமாக சாதிக்கிறார் அப்படின்னா, மற்றும் எவர்க்கும் ஆகுதே, வேறு யாருக்காவது இந்த மாதிரி பலன் கிட்டிருக்கா, எனக்கு மட்டும்தானே கிட்டிற்று அப்படின்னு தன்னையே கொண்டாடிக்கிறார். காயமும் சிவனும் தானே, அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, காயம்னா சரீரம், சீவன் ஜீவாத்மா, ஜீவன் இருக்கு இல்லையா, அதான் தமிழில் சீவன் அப்படின்னு ஆயிருக்கு. ஆக அச்சித்தென்னா சித்தென்னா எல்லாவற்றையும் சரீரமாக கொண்டவன். காயமும் சிவனும் தானே காலும் எரியும் அவனே. கால் எரினா தேஜஸ் அக்னி, கால்னா காற்று. இந்த 2 சொன்னது பஞ்ச தத்துவங்களுக்கும் உபலக்ஷணம் 5ஐயும் சொன்னதாக வைத்து கொள்ள வேண்டும். ஆக இந்த 5 தத்துவங்களும் பகவான் தான் அப்படின்னா அந்த 5 தத்துவங்களுக்கும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கான். ஆக இப்படி சர்வ அந்தர்யாமியாக சர்வாந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் அவன் என்னுடைய நெஞ்சில் வந்து புகுந்தான், ஹிருதய பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தான். இப்படிப்பட்ட பலன் வேறு யாருக்காவது புகுருமா அப்படின்னு ஆழ்வார் கேட்குறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் சேயன் அணியன். அவன் சேயன் எங்கேயோ இருக்கிறவன், அணியன் பக்கத்தில் இருக்கிறவன். யாருக்கு சேயன் அப்படின்னா அனாசிரித்தர்களுக்கு சேயன், அடியார்களுக்கு அணியன், பக்கத்தில் இருக்கக்கூடியவன். எப்படின்ற இந்த நிலை இருக்கு இல்லையா, யாவர்க்கும் சிந்தைக்கும் கோசரமல்லன், எப்படிப்பட்டவர்க்கும் எவர்க்கும் சிந்தைக்கும் கோசரமல்லன். எப்படிப்பட்ட தேவர்கள், பெருத்த அளவுடையார்கள், அதாவது அறிவுடையார்கள் தேவர்கள், அவர்களுக்கும் கூட எட்ட முடியாத எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதாக எம்பெருமான் இருக்கின்றான். சிந்தைக்கும் கோசரமல்லன்,
கோச்சரஹா அப்படின்னா விஷயம் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் தமிழில் கோசரம் அப்படின்னு வந்திருக்கு. அவர்களுடைய சிந்தைக்கு விஷயம் ஆக மாட்டான், கோசரம் அல்லன். தூயன், அடியார்களிடத்துல தூய்மையாக நடந்துக்கிறான் இல்லையா, அப்படி நடந்து கொள்கிறவன் தூயன். துயக்கன் மயக்கன், அவனே துயக்கனாகவும் இருக்கான், மயக்கனாகவும் இருக்கான். யார் இடத்துல? அநாசிரியர்களிடத்துல துயக்கனாகவும் மயக்கனாகவும் இருக்கான். துயக்குன்னா என்ன, மயக்குன்னா என்ன? துயக்கு அப்படின்னா சம்சயம், மயக்குன்னா விபரீத ஞானம். ஆக சம்சயத்தை ஏற்படுத்துவான், அதே போல் விபரீத ஞானம், தப்பான ஞானத்தையும் ஏற்படுத்துவான் அநாசிரியர்களுக்கு. அப்படிப்பட்டவன் என்னுடைய தோழினையானே, என்னுடைய தோழை வந்து சேர்ந்தான் அந்த எம்பெருமான். என்னுடைய தோழினையானே மற்றும் எவருக்கு மகதே அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணிடுறாரு பட்டியல ஜீயர் காட்டுறார். ஆக எனக்கு கிட்டின பலன் மற்ற யாருக்கு கிட்டுமா அப்படின்னு கேட்டார் ஆழ்வார். என்ன பலன் அப்படின்னா, என்னுடைய நெஞ்சத்தில் இருந்த பலன் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். என்னுடைய தோளில் இருந்தானே அந்த இருந்தவன் யாருக்காவது கிட்டுமா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு ரெண்டு விதமாகவும் வியாக்கியானம். இந்த துயக்கன் மயக்கன் அப்படின்றதுக்கு நம்மளே மற்றொன்று அருளி செய்கிறார். அநாசிரிதர்களுக்கு அவன் துயக்கனாகவும் மயக்கனாகவும் இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், ஆழ்வார் இடத்துல துயக்கனாகவும் மயக்கனாகவும் இருக்கான். துயக்கிறதுனா என்ன? துயக்கிறது அப்படின்னா திரிய விடுவது, மாற்றி விடுவது. ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, வளவழுலகு அப்படின்ற பதிகத்தில் நான் கலக்க மாட்டேன், வேண்டாம், உனக்கு அவத்தியக்காரம் அப்படின்னு அகன்று போனாரா, அந்த ஆழ்வார் எம்பெருமான் மாற்றினானா துயக்கன், மாற்றுகிறவன், திரிய விடுபவன். அதே போல் மயக்கன் இருக்கா, மயக்கன் அப்படின்னா கலக்குபவன் அப்படின்னு அர்த்தம். மயக்குதல் அப்படின்னா கலக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வாரோட வந்து சம்ஸ்லேஷிக்கிறானே. ஆக ஆழ்வார் இடத்துல எம்பெருமான் எப்படி இருக்கானா, ஆழ்வார் வேண்டான்னு அகன்று போனவரை திரிய விடுகிறான், மாற்றி விடுகிறான் எம்பெருமான். மாற்றி விட்டு ஆழ்வாரோட கலக்குகிறான் இல்லையா, அதை ஆழ்வார் சாதிக்கிறார். தூயன் துயக்கன் மயக்கன் அப்படிப்பட்டவர் என்னுடைய தோழினையானே அப்படின்னார். அதுக்கப்புறம் 7வது பாட்டு, தோழினை மேலும் நன்மார்பெண் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான் கேள் இணை ஒன்றுமிலாதான் கிளரும் சுடரொளி மூர்த்தி நாள் அணைந்தொன்றும் மகளான் என்னுடைய நாவினுளானே. இந்த பாட்டில் ஆழ்வார் என்ன சாதிக்கிறார், என்னிடத்துல வந்து கலக்கிறானே அவன் எல்லா அலங்காரத்துடன் வந்து என்னிடத்துல கலக்கிறான் அப்படின்னு அலங்கிருத்தனாக, ஸ்வலங்கிருத்தனாக, நன்றான அழகான அலங்காரத்தை உடையவனாக என்னிடத்தில் வந்து கலக்கிறான் அப்படின்றார் ஆழ்வார். தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துடாய், புனையப்பட்ட அணியப்பட்ட திருத்துழாய் உடையவன். எந்த இடங்களில்? 4 இடங்களில். தோல் அணியறான், அதே போல் திருமுடியில் அணியறான், மார்பில் அணியறான், திருவடிகள் அணியறான். எதுக்கு இந்த 4 பிரதேசங்கள் என்றால், தோளினை மேலும் ஆழ்வார் அணைக்கணும் இல்லையா, அதற்காக தோளுக்கு ஒரு அலங்காரம். அதுக்கப்புறம் தோழினை மேலும் நன் மார்பின் மேலும் ஆழ்வார அணையக்கிறதுக்கு வரானே, யாரால் வரான், யாரால் தூண்டப்பட்டு வரான்? புருஷகார பூத்தை பெரிய பிராட்டியாரால் தூண்டப்பட்டு வரான். அந்த பெரிய பிராட்டியாருக்கு ஒரு பூஜை, அவள் இருக்கக்கூடிய அந்த அந்த அந்தப்புறமான அந்த திருமார்பு, அதற்கு ஒரு அலங்காரம் பண்ணிட்டு வரான். தோழினை மேலும் நன் மார்பின் மேலும் அப்புறம் சுடர் முடி மேலும் எம்பெருமான் ஆழ்வார அணைக்க வரான் இல்லையா. இந்த சம்பந்தமானது எப்பொழுது வைதிகமாக ஆகும் அப்படின்னா, பிராப்தனாக இருக்கணும். பிராப்த சேஷி இடத்துல இருக்கக்கூடிய சம்ஸ்லேஷம் அதுதான் வைதிகமான சம்ஸ்லேஷம். ஆக இவன்தான் பிராப்யன், இவன்தான் சேஷி அப்படின்னு சூச்சனம் பண்ணுறது எது? அந்த சென்னி நீழ்முடிதான. ஆக அதுக்கு ஒரு அலங்காரம். தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் அந்த திருவபிஷேகத்துக்கு ஒரு அலங்காரம். அதுக்கப்புறம் ஆழ்வார் அந்த பிராப்தியை கண்டு என்ன பண்ணுவார்? ஆழ்வார் அடியேன்னு திருவடியில் விழுவார் இல்லையா, அந்த திருவடிக்கு ஒரு அலங்காரம். தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய், தாழ்ன திருவடி, தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய எம்மான் கேள் இணை ஒன்றுமிலாதான். கேள், கேள் அப்படின்ற சொல் தான் கேள் அப்படின்னா இருக்குது. கேள் அப்படின்னா ஒப்புன்னு அர்த்தம். இணைனாலும் ஒப்புன்னு தான் அர்த்தம். அது என்ன 2 ஒப்பு அற்றவன் என்றால், தனித்தனியாக ஒப்பு கிடையாது பகவானுக்கு, திரளவும் யாரும் ஒப்பாக சொல்ல முடியாது. அதாவது இன்னார் இருக்கார், இவர் பகவானுக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக கேள் கிடையாது. அதே போல் இணை கிடையாது. 100 பேரை திரட்டி இதோ இந்த 100 பேர் சேர்ந்திருக்கார்கள், அவர்கள் சேர்ந்து எம்பெருமானுக்கு சமம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக இணையற்றவன். ஆக கேள் இணை ஒன்றுமில்லாதான். ஆக கேள்ன்றதை கேள் அப்படின்னு மாற்றி வச்சுட்டோன்னா இந்த மாதிரி அர்த்தம் கிடைக்கும். மற்றொரு அர்த்தம் பட்டர் சாதிக்கக்கூடியது, கேள் அப்படின்னா உறவு அப்படின்னு அர்த்தம். ஆக கேள் இணை, உறவு முறை பெற்ற ஒரு இணை, அதாவது தனக்கு சதிருஷமாக
உறவு முறை கொண்டாடக்கூடிய ஒரு இணையற்றவன் ஆக எம்பெருமான் இருக்கிறான். அதாவது சர்வதா அவனுக்கு சாமியமே சொல்ல முடியாது அப்படின்னு தாற்பயம். இந்த உறவு அப்படின்றதுக்கு என்ன தாற்பயம்னா, பக்கத்தில் போய் சேரணும், அப்போ தான் அந்த சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் ஒப்பா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணலாம். இங்கே அடியோட மூலே குட்டாரக அப்படின்னு சொல்லுவார்கள். பக்கத்தில் போகிறதுக்கே அருகதை கிடையாது, தான் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது அப்படின்னா லோகத்தில் சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி தான். வர வாய்ப்பே கிடையாது, அவன் இடத்துல ஒரு சாதிருஷ்யம் பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இணை ஒன்றுமில்லாதான் கிடரும் சுடரொளி மூர்த்தி. கிடரும் சுடர் ஒளி, கிடறக்கூடிய சுடர் ஒளி, சுடர்னாலும் ஒளினாலும் ஒன்று தானே. ஆக இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணுவார்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னா, ஒரே அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய 2 படங்கள் வந்ததே என்றால் அந்த 2 பதம் அந்த ரெட்டிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அர்த்தத்தினுடைய தார்டியத்தை ஆதிக்கத்தை காட்டுறது. ஆக மிக்க ஒளி அப்படின்னு அர்த்தம். கிளரும் சுடரொளி மூர்த்தி, இப்படிப்பட்ட திருமூர்த்தியை கொண்டவன் நாள் அணைந்து ஒன்றும் அகலான். நாள் அணைந்து, அணையிறது அப்படின்னா சேருகிறது. ஆக எம்பெருமான் எப்போ சேருகிறான் அப்படின்னா நாடோறும் எல்லா பொழுதிலும் எம்பெருமான் சேருகிறான் ஆழ்வாரோட. ஆகையினாலேயே ஒன்று மகளான், ஒரு நொடி பொழுதும் அகலுவது கிடையாது ஆழ்வாரை விட்டு. 2 ஒரே அர்த்தம் மாதிரி இருக்கும், ஆனால் சாஸ்திரம் படித்தவாளுக்கு ஒன்று தெரியும், ஒன்று பாவரூபம் மற்றொன்று அபாவரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக எல்லா பொழுதிலும் ஆழ்வாரோட கூடி இருக்கிறான். ஆகையினாலேயே ஒன்று மகளான், ஒரு பொழுதிலும் அகலாமல் இருக்கிறான் அப்படின்னு ஒரே அர்த்தத்தை 2 விதமாக ஆழ்வார் அருளி செய்கிறார். நாள் அணைந்து ஒன்று மகளான் என்னுடைய நாவினுள்ளானே, இப்படிப்பட்டவன் என்னுடைய நாவின் உள்ளான். இங்கே தான் நம்பிள்ளை சாதிக்கிறார். நாவின் உள்ளான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நாக்குக்கு விஷயமாகிறான். அதாவது ஆழ்வார் துதிக்கிறார், அந்த ஸ்துதிக்கு விஷயமாகிறான் நாவின் உள்ளான் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா வாசிதிஷ்டன் அப்படின்னு தைத்திரிய பிராமணத்தில் வருது, அந்தர்யாமி பிராமணத்தில் வருது. எம்பெருமான் வாகீந்திரியத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான். ஆக பகவானுடைய சுரூபம் எப்போ பார்த்தாலும் எல்லா பொருள்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா. இங்கே என்ன ஆயிருக்கு ஆழ்வாருக்கு அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் நம்மளுடைய நாவினுள்ள எம்பெருமான் இருப்பான், ஆனால் பகவத் சுரூபமானது அந்தர்யாமியாக நம்மளுடைய நாக்கில் இருக்கும். ஆழ்வாருக்கு எப்படின்னா, எப்படி நமக்கு எம்பெருமான் அந்தர்யாமியாக சுரூப்பேன வியாபிக்கிறானோ, இங்கே ஆழ்வாருக்கு திவ்யமங்கல விக்கிரகத்தோட ஆழ்வாருடைய நாக்கிலேயே ஒரு விக்கிரகத்தை கொண்டு எம்பெருமான் அங்கே வியாபித்திருக்கிறான் அப்படின்றத ஆழ்வார் சாதிக்கிறார், என்னுடைய நாவின் உளானே அப்படின்னு. அதுக்கப்புறம் 8ஆம் பாட்டில் நாவினுள் நின்ற மலரம் ஞான கலைகளுக்கெல்லாம் அவையும் ஆக்கையும் தானே அழிப்போர் அழிப்பவன் தானே பூவியல் நாள் தடந்தோழன் பொறுபடை ஆழி சங்கேந்தும் காவினன் மேனி கமலக்கண்ணனன் கண்ணினுளானே. நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம், நாவால் சொல்லப்படுற நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கு, ஞான கலைகள் வித்யாஸ்தானங்கள், ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய வித்யாஸ்தானங்கள் 64 கலைகள் அப்படின்னு சொல்கிறா. முக்கியமாக 14 வித்யாஸ்தானங்கள்னு சொல்கிறா. இன்னொரு 4 கூட்டி 18 வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட வித்யாஸ்தானங்கள், இந்த 14 வித்யாஸ்தானம் என்ன அப்படின்னா 4 வேதங்கள், அதுக்குண்டான 6 அங்கங்கள், அதுக்கப்புறம் புராணம், நியாயம், மீமாம்சா, தர்மசாஸ்திரம் அப்படின்னு இருக்கக்கூடிய 4 உபாங்கங்கள். அதுலேயும் மேலே தனுர்வேதம், ஆயுர்வேதம் போன்றதெல்லாம் சேர்த்து 18 என்றும் சொல்வது உண்டு. இப்படிப்பட்ட வித்யாஸ்தானங்கள் அதில் நிறைய இன்னும் சேர்த்து 64 கலைகள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆக இப்படிப்பட்ட வித்யாஸ்தானங்கள் இதெல்லாம் நாவால் சொல்லப்படக்கூடிய வித்யாஸ்தானங்கள். நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கு எல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே. இந்த வித்யாஸ்தானங்களுக்கு ஆவின்னு ஒன்று இருக்குது, ஆக்கைன்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஆவி ஆக்கை அப்படின்னா சப்தமும் அர்த்தமும். இவற்றுக்கு உண்டான ஆவி அர்த்தம், அதே போல் இவற்றுக்கு உண்டான ஆக்கை என்ன அப்படின்னா சப்தம். இந்த சப்தார்த்த சம்பந்தத்தை பகவான் தான் ஏற்படுத்துகிறான். ஆவியும் ஆக்கையும் தானே இந்த சப்தார்த்த சம்பந்தத்தை எம்பெருமான் ஏற்படுத்துகிறான் அப்படின்னா இந்த சொல்லுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு எம்பெருமானுடைய இச்சை இருக்கிறதுனால இந்த சப்தத்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் ஒரு தொடர்பானது ஏற்படுறது அப்படின்னு தான் நம்மள வீட்டில் அருளி செய்கிறார். ஆனால் கொஞ்சம் சாஸ்திர வாசனம் இருக்கிறவர்களுக்கு என்ன சந்தேகம் வரலாம் அப்படின்னா, இது நையாயிக்கன் சொல்கிற பட்சம் போல் இருக்கே, அவனுடைய மத்தத்தில் தான் ஈஸ்வர சங்கேதா சக்திஹி அப்படின்னு. அது கொஞ்சம் ஆழமான விஷயம். அதுக்கு சேரங்க நம்பிள்ளையுடைய ஸ்ரீசுக்தியை நயனம் பண்ணலாம், மாற்றி வைத்து அர்த்தத்தை கொள்ளலாம். அவ்வளோ டீப்பாக போக வேண்டாம். இங்கே யதாஸ்ருத அர்த்தத்தை நம்ம அப்படியே கொள்ளுவோம். என்னென்னா எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் ஆவியும் ஆக்கையும் தானே, அழிப்போடு அழிப்பவன் தானே.
அப்படிப்பட்ட அந்த சம்பந்தத்தை எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, ஆக்குகிறவனும் அவன் தானா, அதை அழிக்கிறவனும் அவன் தான். எப்போ அழிப்பான் அப்படின்னா, இந்த கிரந்தங்கள்லாம் பரம்பரையாக வரணும், வந்து சேரணும். ஆனால் லேகக தோஷத்தால் என்ன ஆகுன்னா, அங்கங்கே சிதைவுகள் ஏற்படும். சில பேர் வேணும்ன்ட்டு இடைச்செருகுகள் அது கொண்டு சேர்ப்பார்கள். அப்படி பண்ண என்ன ஆகுன்னா, கிரந்தங்கள்லாம் அப்படியே பாழாகவே போய்டும். அப்போ என்ன பண்ணுவான், அழிப்பவன் தானே, அழிப்பவன் தானே அப்படின்னு அழிக்கவும் செய்வான். அதை ரட்சிக்கிறது அவன் தான் செய்வான், ரட்சிக்கிறது பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவனாலே அவனுடைய லீலைக்கு உள்பட அதுக்கு சேர உறுப்பாக என்னாகும், சில பேர் மந்தமதிகளாகவோ இல்லாட்டி வஞ்சன புத்தியினாலேயோ அவர்கள் இடைச்செருகுகளை போடுறதோ இல்லாட்டி லேகக தோஷம்லாம் வந்தாலோ அப்போ என்னாகும், கிரந்தமே மாறி போய்டும் இல்லையா. அப்போ எம்பெருமான் எல்லாத்தையும் அழிக்கவும் அழிப்பான். அழிப்பவன் தானே, பூவியல் நாள் தடந்தோழன் பொறுபடை ஆழி சங்கேந்தும் காவி நன்மேனி கமல கண்ணனன் கண்ணினுளானே. பூவியல் நாள் தடந்தோழன், அழகான 4 திருத்தோள்களை படைத்தவன். பூவியல், பூவாலே இயற்றப்படுகிற, நடத்தப்படுகிற, அதாவது பூவாலே அலங்கரிக்கப்பட்ட 4 திருத்தோள்களை உடையவன் என்று ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், பூவியல் இருக்கா, பூ அத்தை இயற்றக்கூடிய அப்படின்னு மற்றொரு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னா, பூவால் மட்டும்தான் இது இயங்கும் அப்படின்னு மற்றொரு அர்த்தம். அதாவது பூவால் இயற்றப்படுகிற அப்படின்னு முதல் அர்த்தத்தில், பூவாலே அலங்கரிக்கப்பட்ட அப்படின்னு அது சுலபமான அர்த்தம்தான். மற்றொரு அர்த்தம் என்னென்னா, எம்பெருமானுடைய திருத்தோளானது அத்தியந்தம் சுகுமாரமாக இருக்குது, அதுக்கு பூவை ஒழிய செல்லாது. எம்பெருமானுடைய தோளானது ஜீவிக்க வேண்டும் அப்படின்னா அதில் பூ சாத்தினாதான் அந்த திருத்தோளானது வாடாமல் ஜீவிக்கும். அத்தாழ்வார் சாதிக்கிறார், பூவியல் நாள் தடந்தோழன் அப்படின்னு. ஆக பூவாலே இயற்றப்படுகிற அப்படின்னு அலங்கரிக்கப்படுகிற அப்படின்னு அது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பூவால் தான் ஆனது என்ன ஆகிடுறது அப்படின்னா இயங்குகிறது, மேல் கொண்டு செல்கிறது, ஜீவிக்கிறது அப்படின்னு மற்றொரு அர்த்தம். ஆக பூவை ஒழிய இது ஜீவிக்காது அப்படின்னு மற்றொரு அர்த்தம். ஆக பூவியல் நாள் தடந்தோழன் பொறுபடை ஆழி சங்கேந்தும், பொருனா யுத்தம், படைனா அதுக்கு சாதனம் ஆயுதம். ஆக போர்க்களத்தில் சாதனமாக ஆயுதமாக இருக்கக்கூடியது என்ன, சங்கேந்தும், எம்பெருமானுடைய பாஞ்சஜன்யம் இருக்குது. பொறுபடை ஆழி சங்கு, சுதர்சன ஆழ்வான் அதே போல் பாஞ்சஜன்ய ஆழ்வான் 2 பேரும் படைகளாக ஆயுதங்களாக இருக்கார்கள் எம்பெருமானுக்கு. பொறுபடை ஆழி சங்கேந்தும் காவி நன்மேனி கமல கண்ணன். காவி அப்படின்னா நெய்தல் புஷ்பம், இந்தி வரகா அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த புஷ்பத்தினுடைய நிறத்தை ஒத்த நிறம் எம்பெருமான் திருமேனிக்கு. காவினன் மேனி கமலக்கண்ணன் என் கண்ணிலுள்ளானே, அப்படிப்பட்ட செந்தாமரை கண்ணன் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு. இங்கேயும் 2 அர்த்தத்தை சாதிக்கிறார் நம்பிள்ளை. என்னென்னா, கண்ணுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா கண்ணுக்கு விஷயமாகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லை. கண்ணுக்குள்ளே எம்பெருமான் ஒரு விக்கிரகத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு ஆழ்வார் திருக்கண்களுக்குள்ளவே சேவை சாதிக்கிறான், இருக்கிறான் அப்படின்னே மற்றொரு அர்த்தம். அதற்கப்புறம் 9வது பாட்டு, கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானடும் தோற்றி அமலத்தைவத்துடலகமாக்கி என் நெற்றி உலகனே. கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான் அப்படின்னு கீழ் சொன்னாரா, அதை எதை இங்கே அனுபாஷனம் பண்ணுறார். மறுபடியும் சொல்லிவிட்டு, சரி ஆழ்வீர் நீர் என்ன பண்ணீர், காண்பன் எம்பெருமான் வந்தான என் கண்ணுக்கு, நான் அவனை சேவிக்கிறேன், அவன் சேவை சாதிக்கிறோன்னு வந்துட்டான், நான் அவனை சேவிக்கிறேன். காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் எம்பெருமானுடைய புண்டரீக நெடுநோக்கு, ஜாயமான கால கட்டாட்சத்துக்கு உறுப்பான எம்பெருமானுடைய திவ்ய கட்டாட்சம். ஆக ஜாயமான கால கட்டாட்சமாக இருக்கக்கூடிய திவ்ய கட்டாட்சம். ஜாயமானம் ஹி புருஷம் எஃப் பஷ்சேத் மதுசூதனா சாத்விக சத்விஜ்ஞயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு பிரசித்தமான பிரமாணம் இருக்கு இல்லையா. ஆக அமலங்களாக எம்பெருமான் விழிக்கிறான். ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் அரும்படியாக எம்பெருமான் தன்னுடைய கண்களாலே விழிக்கிறான். அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனம் அவன் மூர்த்தி. ஆகையினால் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளாம் இந்திரியங்களுக்கு வசப்பட்டு இருப்போம். ஆழ்வார் என்ன ஆகிட்டார் அப்படின்னா, ஐம்புலனும் இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவன் மூர்த்தி, அவனுக்கு சரீரமாக அவனுக்கு விதேயமாக ஆயிடுத்து. நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை, அதே போல் முன்னேர் ஞானம் படைத்த முகில்வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன் அப்படின்னு நாமெல்லாம் மனசு போன வழியில், இந்த ஆக்கை போன வழியில் நாம் பின் செல்வோம் இல்லையா. ஆனால் ஆழ்வாருக்கு என்ன ஆயிடுத்து, ஐம்புலனும் அவன் மூர்த்தி, ஆழ்வாருடைய ஐம்புலன்கள் அவனுக்கு விதேயமாக ஆகின்றன.
ஆகையினால ஆழ்வாருக்கு இந்திரிய வசத்தை அப்படின்றதே போயிடுத்து. ஐம்புலனும் அவன்மூர்த்தி கமலத்தையன் நம்பி தன்னை பிரம்மாவன்ன கண் நுதலானுடன் தோற்றி, கண் நுதல் அதாவது நுதலிலே இந்த நெற்றியிலே கண்ணையுடைய திரிபுர தகனம் பண்ணின பரமசிவன் கண் நுதலானுடன் தோற்றி அமலத் தெய்வத்தோடு உலகமாக்கி, அமலத் தெய்வத்தோடு, அமல அப்படின்னா மலமற்றவர்கள், சத்துவ பிராச்சுரியம் கொண்டவர்கள் தேவர்கள், அந்த தேவர்களோட கூட சேர்ந்து எல்லாவற்றையும் உலகமாக்கி. இங்கே உலகமாக்கின்ற சொல்லு வினை எச்சம் கிடையாது. உலகமாக்கி அப்படின்னா உலகமாக்கி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு படித்து சென்றான், படித்து அப்புறம் என்ன பண்ணான் சென்றான், வினை முற்று முடியறது இல்லையா, அந்த மாதிரி உலகமாக்கி உலகத்தாக்கிட்டு அப்புறம் பெருமாள் என்ன பண்ணார் அப்படிங்க வினையச்சம் கிடையாது. இங்கே உலகமாக்கின்றது ஒரு பெயரச்சம், அதுவே ஒரு பெயர். நெய்யுண்ணி அப்படின்னா நெய்யை சாப்பிடுகிறவன் அப்படின்னு அர்த்தம். அதே போல் உலகமாக்கி அப்படின்னா உலகத்தை ஆக்குகிறவன் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம், ஒரு பேர் இது. இதே போல் தான் 2ஆம் பத்து ஆதியில் திருமொழியில் வானவர் தங்கள் சிந்தை போல என் நெஞ்சமே இனி தூவந்து மாதவ மாணவர் தங்கள் சிந்தை அமர்ந்துரைகின்ற வெந்தை காணவரிடு காரகில் புகை ஓங்கு வெகங்கடம் மேவி மான் குரலான அந்தனருக்கு இந்த அடிமைத்தொழில் பூண்டாயே. ஓங்கு வேங்கடமேவி அப்படின்னு அங்கே வரும், அங்கேயும் இதே அர்த்தம்தான். ஓங்கு வேங்கடமேவி அப்படின்னா வேங்கடத்திலே மேவி நின்று அதற்கு பிறகு மான் குரலான அந்தணனாக ஆனான் அப்படின்னு அங்கே வினையச்சம் கிடையாது, அங்கேயும் பெயரச்சம். வேங்கடமேவி அப்படின்னு பெருமாளுக்கே ஒரு பெயர், வேங்கடத்தை வாசஸ்தானமாக கொண்டவன் அப்படின்னு. அதே போல் இங்கே உலகமாக்கி அப்படின்னு பெருமாளுக்கே ஒரு பெயர், உலகத்தை படைக்கின்றவன். அப்படிப்பட்ட உலகமாக்கி என் நெற்றியுளானே, அப்போ சர்வசிரஷ்டாவானவன் என்னுடைய நெற்றியுள் வந்தான் அப்படின்னார். அதற்கு பிறகு நெற்றியுள் நின்ற என்னையாளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடி கோலக்கண்ண பிரானை தொழுவார் ஒற்றை பிறை அணிந்தானும் நான் முகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சியுளானே. நெற்றியுள் நின்று என்னை ஆளும், ஆழ்வாருடைய நெற்றி பிரதேசத்துக்கு எம்பெருமான் வந்தானா அங்கிருந்து ஆளக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கான். ஆனால் ஆழ்வது என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடிகள் தான். நெற்றியுள் நின்று என்னை ஆளும் நிறைமலர்பாதங்கள், நிறை மலர்பாதங்கள், நிறை அப்படின்னா வரிசை. எம்பெருமானுடைய திருவடியே எப்படி இருக்குது அப்படின்னா அழகாக வரிசையாக இருக்குது, மலருடைய வரிசையை போல் எம்பெருமானுடைய திருவடிகள் பரம போக்கியமாக இருக்குது, அழகாக இருக்குது. நிறமலர்பாதங்கள் அப்படிப்பட்ட வரிசையை போன்ற மலர்களுடைய வரிசையை போன்ற அந்த திருப்பாதங்களை சூடி தங்களுடைய சென்னிக்கு அணியாக கொள்கிறார்கள். யார்? ஒற்றை பிறை அணிந்தானும் நிறமலர் பாதங்கள் சூடி கண்ணபிரானை தொழுவார். கண்ணபிரான் கண்ணுக்கு விஷயமாக ஆகி எல்லாருக்கும் உபகாரம் செய்யக்கூடிய கண்ணபிரான் அவனை தொழுவார்கள். யார்? ஒற்றை பிறை அணிந்தானும் ஏகமாத்திர கலா, ஏக கலா மாத்திர சந்திரனை தனக்கு அணியாக கொண்ட பரமசிவன். ஒற்றை பிறை அணிந்தானும் நான் முகனும் சடைமுடை அண்ணலும் ஒற்றை பிறை அணிந்தானும் நான் முகனும் இந்திரனும் மற்ற இந்திரனும். ஆக இந்திரனையே ஆழ்வார் இங்கே எடுக்கிறார் அப்படின்னா, பொதுவாக இந்த இடங்கள்லாம் ஆச்சாரியர் எப்படி வியாக்கியானம் பண்ணுவா அப்படின்னா, இந்திரன் அப்படின்றவன் வந்து சிருஜ்ய கோட்டி அப்படின்னு எல்லாருக்குமே சம்மதி உண்டு. அதில் இந்திரன் அவன் பரதேவதை கிடையாது, படைக்கப்படுகிற தேவதை தான் அவன் அப்படின்னு யாருக்குமே அதில் சந்தேகம் விப்ரத்தி பற்றியே கிடையாது. அவனோட ஒக்க சேர்த்து நான்முகனையும் பரமசிவனையும் எடுக்கிற ஆழ்வாருக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, எப்படி இந்திரன் சம்பிரதி பண்ணணும், எப்படி சம்பிரதி பண்ணணும் அப்படின்னா ஒப்புக்கொள்ளப்பட்டவன். எப்படி ஒப்புக்கொள்ளப்பட்டவனாக இருக்கான்? படைக்கப்படுகிறவன் தான் இந்திரன், அவன் ஒரு ஜீவாத்மா தான் அப்படின்னு எப்படி ஒப்புதலுக்கு விஷயமாக இருக்கிறானோ அதே போல தான் பரமசிவனும் நான்முகனும் கூட அப்படின்ற தாத்பரியத்தில் ஆழ்வார் எல்லாரையும் ஒக்க எடுப்பர். ஆக நான்முகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் வந்து எல்லார்களும் வந்து எனது உச்சி உளானே. ஆக எல்லாம் வந்து எனது உச்சி உளானன் அப்படின்னு இருக்கு இல்லையா. இங்கே என்னென்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பல கட்டுகள் இருக்கும் அரண்மனையில். ஒரு கட்டிலிருந்து மற்றொரு கட்டுக்கு போவார்கள். நம்ம ஒவ்வொரு ராஜாக்குமே நிறைய மகிழ்ச்சிகள்லாம் இருப்பார்களே. ஆக ஒரு கட்டை விட்டுட்டு மற்றொரு கட்டுக்கு போகும்பொழுது அப்போ அந்த மந்திரிமார்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா ஆலோசனைக்காக வருவார்கள். ராஜாவே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுபோல் ஒரு கட்டிலேருந்து மற்றொரு கட்டுக்கு போகும்பொழுது, ஒரு அந்தப்புறத்துலேருந்து மற்றொரு அந்தப்புறத்துக்கு போகும்பொழுது நடுவிருக்கக்கூடிய சமயத்தில், நடுவிருக்கக்கூடிய தேசத்தில் மந்திரிமார்கள் வந்து ஆலோசனைக்கு வரார்கள் இல்லையா. அதுபோல் எம்பெருமான் ஆழ்வாருடைய ஒரு ஏகதேசமான ஒரு திவ்ய அவயவம், அதிலிருந்து மற்றொரு அவயவத்துக்கு போகும்பொழுது நடுப்பொழுதில் இந்த இந்திரன் போன்ற தேவதைகள்லாம் எம்பெருமானத்தில் வந்து அனுகிரகத்தை பெறுகிறார்கள் அப்படின்ற தாத்பரியத்தில்
எல்லாம் வந்து என்னது உச்சி உளானே அப்படின்னு கடைசியில் எம்பெருமான் உச்சிக்கு போய் சேர்ந்தான் ஆழ்வாருடைய திருமுடியில். கடைசி பாட்டை சொல்லி முடிக்கிறார். உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு இச்சை உள் செல்ல உணர்த்தி வன்குரு கூற்றட கோபன் இச்சொன்னவாயிரத்துளிவை மோகர்பத்து எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கழல் சென்னி பொறுமே. உச்சி உள்ளே நிற்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுது. உச்சி உள்ளே நிற்கும், இதுக்கு மேலே போக வேண்டிய இடமே கிடையாது. இதான் எம்பெருமானுடைய வாசஸ்தானம், பர்மனண்ட்டான பிளேஸ். இப்போ எம்பெருமானுக்கு ஆழ்வாருடைய திருமுடி தான். உச்சி உள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு நித்திய சூரிகளுடைய நாயகன் அவன் இப்போ எங்கே இருக்கான்? ஆழ்வாருடைய திருமுடியில் இருக்கான். தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு இப்படி இருந்தால் கூட ஆழ்வார்க்கு பரம் உபகாரம் பண்ணக்கூடியவன் ஆழ்வார். கண்ணன் கண்ணன் அப்படின்னாலே கண்ணுக்கு விஷயமாக வரான் இல்லையா, அந்த சௌலபியம் தெரிகிறது. அதுவே தான் பரம உபகாரம். ஆக கண்ணபிரார்க்கு இச்சை உள் செல்ல உணர்த்தி. எம்பெருமானுக்கு ஆழ்வார் திறத்தில் பெருத்த இச்சை இருக்குது. அந்த இச்சையானது ஆழ்வார் அறிஞ்சின்றார். எம்பெருமானே நீ இடத்துல பரமமான இச்சையை வச்சிருக்காய் அப்படின்றத நான் உனக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவிக்கக்கூடியது தான் இந்த பாட்டு. இச்சை உள் செல்ல உணர்த்தி. இச்சை எம்பெருமான் ஆழ்வார் திறத்தில் வைக்கக்கூடிய அபினிவேஷம், மிகுந்த காதல், மிகுந்த ஆசை. அந்த ஆசையை உள் செல்ல எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே படும்படியாக உணர்த்தி ஆழ்வார் எம்பெருமானுக்கு உணர்த்துகிறார். ஆக ஆழ்வார் என்ன சொல்கிறார் எம்பெருமானுக்கு? எம்பெருமானே நீ என்னிடத்துல இப்படி அபாரமான ஆசையை வைத்திருக்காயே, அதை நான் புரிஞ்சுட்டேன், இதோ புரிஞ்சின்ற கிரமம் இதுதான் அப்படின்னு உணர்த்துகிறார் இல்லையா. அதுதான் இந்த இவையும் அவையும் அப்படின்ற பாட்டு. ஆக இச்சை உள் செல்ல உணர்த்தி வன்குரு கூர்ச்சட கோபன், வன்மை பெருந்த வன்மை மிக்க ஆழ்வார், அதாவது ஔதாரியம் மிக்க வள்ளலான ஆழ்வார். என்ன ஔதாரியம் இங்கே ஆழ்வாருக்கு அப்படின்னா, எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் மட்டுமே இந்த வார்த்தாலாபமானது இருந்தது அப்படின்னு வச்சுப்போமே, நமக்கு என்ன பிரயோஜனம்? எம்பெருமான் ஆழ்வார் திறத்தில் அபாரமான இச்சை வச்சுருக்கான். ஆழ்வார் அதை புரிஞ்சுட்டார். எம்பெருமானுக்கு உணர்த்துறார். எம்பெருமானே நீ என் திறத்தில் இருக்கக்கூடிய ஆசை நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு ஆழ்வார் எம்பெருமானுக்கு உணர்த்துகிறார். நமக்கு என்ன லாபம்? திருவாய்மொழியை பாடுறார் இல்லையா, அந்த பரிமாற்றத்தை ஆழ்வார் நமக்கும் அருள் செய்கிறார் இல்லையா, அந்த வன்மை தான் இங்கே பேசப்படுறது. வன்குரு கூர்ச்சட கோபன் இச்சொன்னவாயிரத்துளிவை மோகர்பத்து எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய. எம்பெருமான் திறத்தில் இந்த 10 பாட்டை விண்ணப்பம் செய்ய நிச்சலும் எப்பொழுதும் நீழ்கடல் சென்னி பொறுமே. எம்பெருமானுடைய நீண்ட கடலானது, அடியார் திறத்து அளவும் வரக்கூடிய அந்த கடலானது, கடல்னா திருவடி, அந்த கடலானது சென்னி பொறுமே. பொறுதல் அப்படின்னா ஒப்பு அப்படின்னு அர்த்தம். பொறு அப்படின்னாலே ஒப்பு அப்படின்னு அர்த்தம். ஒப்பு அப்படின்னாலே சேர்ந்து இருக்கிறது இல்லையா, சிமிலராக இருக்குது அப்படின்னாலே ஒரு சேர்த்தி இருக்குது. ஆக பொறு அப்படின்றதுனால இங்கே சேர்ந்த அப்படின்ற அர்த்தத்தில் பொறு அப்படின்ற சப்தமானது பிரயோகிக்கப்பட்டிருக்கு. ஆக சேரும், எது எதனை சேரும்? 2 என்டிட்டி இருக்குங்க. என்னது? நீழ்கடல், சென்னி. நீழ்கடல் அப்படின்றது எம்பெருமானுடைய திருவடிகள். சென்னின்றது தலை, சிரசு. யாருடைய சிரசு? இந்த 10 பாட்டை சொல்லக்கூடியவர்களுடைய சிரசு. சரி, எதை போய் சேரும்னு ஆழ்வார் சொல்லிட்டார். எதை போய் சேரும்? இவனுடைய சென்னியானது, அடியார்களுடைய சென்னியானது அது எம்பெருமான் திருவடிகளை போய் சேரும் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படி கிடையாது. ஏன்னா இது நேரம் நம்மளை சாதிக்கலை, ஆனால் நம்மளை அருளி செய்யக்கூடிய விஷயம், அதை பார்த்தா இந்த அர்த்தம் தோன்றது. நம்மள என்ன சாதிக்கிறாருன்னா, ஆழ்வார் தான் என்ன பலன் பெற்றாரோ அதே பலன்தான் இந்த 10 பாட்டு அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்களுக்கும் கூட அப்படின்னு நம்மளை சாதிக்கிறார். ஆழ்வார் என்ன பலன் பெற்றார்? ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகளை போய் ஆசிரியக்கலையே, எம்பெருமான் தானே உச்சி உள்ளே நிற்கும் தேவதேவருக்குன்னு அவன் சேர்ந்தான் உச்சிக்கு. ஆக அதே பலன்தான் நமக்கும் அப்படின்னா, ஆகா எப்படி வச்சுக்கணும்? நீழ்கடலானது அது சென்னியை பொறும், அது சென்னியை சேரும் அப்படின்னு வச்சுக்கணும். இப்படி தான் ஆழ்வார் திருநகரியில் மற்ற இடங்கள்லாம் ஆழ்வார் திருவடி தொடல் அப்படின்னு ஆழ்வார் என்ன பண்ணுவார்? எம்பெருமான் திருவடியை போய் சேருவார். எப்போது? இது அன்றைக்கி திருவாய்மொழி சாத்துமன் அன்றைக்கி, பெரிய திருநாள் அன்றைக்கி, பெரிய திருவாய்மொழி சாத்துமன் வரும்பொழுது ஆழ்வார் அப்படி தான் மற்ற திவ்ய தேசங்கள்லாம் எழுவார் இல்லையா. ஆனால் ஆழ்வார் திருநகரியில் மட்டும் திருமொழி அப்படின்னு அங்கே திருமொழி சேவைன்னு சொல்லுவாள். பொலிந்த நின்ற பிரான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பொலிந்த நின்ற பிரான் ஆழ்வாருடைய திருமுடிக்கு சேருவான். அதுதான் இங்கே பொறுமா கடல், அதாவது அந்த நீழ்கடலானது சென்னியை சேரும் அப்படின்னு ஆழ்வார் பெற்ற பலனையே தன்னுடைய அடியார்களுக்கும் உண்டு அப்படின்னு அருளி செய்து தலை கட்டினார். ஆக இந்த பதிகத்தில் எம்பெருமானுடைய சாத்மிய போக பிரதத்துவம் அப்படின்னு பொறுக்க எம்பெருமான்
அடியார்களுக்கு அனுபவத்தை கொடுப்பான் அப்படின்ற மகாகுணமானது பேசப்பட்டது. இதற்கு பிறகு கடைசி திருவாய்மொழி, அதாவது இந்த 10 இருக்கக்கூடிய கடைசி திருவாய்மொழியில் எம்பெருமானுடைய நிருகேத்துக்கு கிருப்பையானது பேசப்பட போகிறது. அதை அடுத்தது அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.